நமது நாடு தூய்மையான மற்றும் சுவையான உணவு வகைகளின் வளமான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாவற்றையும் உடனடியாக விரும்புகிறார்கள். நவீனகால போட்டியில் மனித உயிரை காப்பாற்றும் கல்லீரல் தானாகவே உயிரிழக்கத் தொடங்கிவிட்டது. நமது கல்லீரல் உணவை ஜீரணிக்கவும், இரத்தத்தை சுத்தம் செய்யவும், நச்சு பொருட்களை நீக்கவும், புரதத்தை உற்பத்தி செய்யவும், ஆற்றலை சேமிக்கவும் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. ஆனால் கல்லீரல் தாங்கள் சாப்பிடுவதை ஜீரணிக்கும் திறன் கொண்டதல்ல என்று மக்கள் நினைப்பதில்லை. இதன் விளைவு கொழுப்பு கல்லீரல். இது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான உயிர்களை பறிக்கின்றது. கொழுப்பு கல்லீரலுக்கு மது ஒரு முக்கிய காரணம். ஆனால் நமது உணவு பழக்க வழக்கங்களும் கூட தீவிரமான தீங்கை விளைவிப்பவை. சோடா, எனர்ஜி பானங்கள், பதப்படுத்தப்பட்ட மிகவும் ஃப்ரைடு உணவுகள் மற்றும் வறுத்த பொருட்கள் ஆகியவை மக்களை கொழுப்பு கல்லீரலுக்கு உள்ளாக்குகின்றன. பெரும்பாலான மக்கள் மிகவும் தாமதமாகும் போது இதை உணர்கிறார்கள். சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை 10% குறைக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். கல்லீரலின் ஆரோக்கியத்திற்கு பிரதமரின் வேண்டுகோளை பின்பற்றுவதும் உணவில் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பதும் மிகவும் முக்கியமாகும். கல்லீரலை ஆரோக்கியமாக்குவதற்கான மருந்து தங்கள் வீட்டில் இருக்கிறது என்பது கூட பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. புரோக்கோலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பச்சை இலை காய்கறிகள், முருங்கைக்காய், கடுகு, நெல்லிக்காய், ஆரஞ்சு, பீட்ரூட், மஞ்சள், பூண்டு மற்றும் இஞ்சி போன்ற சிட்ரஸ் பழங்கள் தவிர முந்திரி, பாதாம், பிஸ்தா மற்றும் வேர்க்கடலை ஆகியவை கல்லீரலுக்கு ஒரு சஞ்சீவியாக செயல்படுகின்றன. எனவே இது மாற்றத்திற்கான நேரம். நமது வாழ்க்கை முறையிலும் நமது உணவு பழக்க வழக்கத்திலும் மாற்றம் வேண்டும். துரித உணவை கைவிட்டு இந்திய உணவு வகைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டுமே நமது கல்லீரல் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்.